இன்று நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு பட்டுச்சாங்க. அதாவது மத்திய அரசு நிறுவனமான இஎஸ்ஐ மருத்துவமனையில வேலைவாய்ப்புல ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பட்டுதான். குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல பல்வேறு மருத்துவ காலி பணியிடங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ மூலமா நேரடி ஆட்சேர்ப்பு நடைபெற இருக்குதுங்க. இந்த அறிவு ஸ்பெஷலிஸ்ட், பார்ட் டைம் ஸ்பெஷலிஸ்ட், சீனியர் ரெசிடென்ட் மற்றும் மெடிக்கல் ஆபீஸ்னு போன முக்கியமான பதவிகளை காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. மருத்துவத்துறையில வேலை தேடி கொண்டிருப்பாங்க. குறிப்பா அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற எக்ஸ்பீரியன்ஸ் பெற விரும்புவாங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. அப்படின்னா இந்த அறிவிப்புல என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, எத்தனை காலி பணியிடங்கள், எத்தனை பிரிவுக்கு, எத்தனை வேகன்சி, இன்டர்வியூ எப்போது நடக்குது, என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும், எல்லா தகவலும் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாங்க. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. முதலில் இந்த வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்கும் நிறுவனம் பற்றி சுருக்கமா பார்த்துடலாங்க. இஎஸ்ஐ என்றால் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சரின் கீழ் செயல்படும் ஒரு முக்கியமான நிறுவனங்க. இந்தியா முழுவதும் இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்பட்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது திருநெல்வேலியில உள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட் பேஸ்ல மருத்துவ தேர்வு வாக்கின் இன்டர்வியூ நடத்தப்பட உள்ளதுங்க. இந்த இன்டர்வியூ நடைபெறும் இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும் தேதி என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் கேட்க வேண்டியது. கொஞ்ச நாள் தாங்க இருக்குது. 1/6/2026 அன்னைக்குங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னவென்றா ரிஜிஸ்ட்ரேஷன் காலை 9:30 மணியில இருந்து 9 மணியில இருந்து 10:30 மணி வரை மட்டும்தான் நடைபெறும் என்று நோட்டிபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால இன்டர்வியூ செல்லும் போது அனைவரும் நேரத்துக்கு முன்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளுங்க. இப்போது ஒவ்வொரு பணியிடத்துக்கும் விரிவா பார்க்கிறாங்க. முதல்ல ஃபுல் டைம் ஸ்பெஷலிஸ்ட் பணியிடங்கள். இந்த பிரிவுல 7 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அது ஜெனரல் மெடிசன் ஒரு போஸ்டிங். இந்த பணியிடம் ஓபிசி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெடியாட்ரிக்ஸ் இது ஒரு போஸ்டுங்க. இந்த பணியிடம் எஸ்சி கேட்டகரிக்கு வழங்கப்படுங்க. அதுக்கப்புறமா அனிஸ்தியாலஜி இது 2 போஸ்டுங்க. இதுல ஒரு இடம் எஸ்சி கேட்டகரிக்கும் மற்றொரு இடம் எஸ்டி கேட்டகரிக்கும் வழங்கப்பட்டுள்ளதுங்க. அப்புறம் டெஸ்டிஸ்ட் ஒரு போஸ்டுங்க. இந்த பணியிடம் எஸ்சி கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டதுங்க. அது போல ஜெனரல் சர்ஜரி 2 போஸ்டுங்க. இதுல எஸ்டி மற்றும் எஸ்சி கேட்டகரிக்கு தலா ஒரு வேகன்சி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பார்ட் டைம் ஸ்பெஷலிஸ்டுங்க மற்றும் ஃபுல் டைம் ஸ்பெஷலிஸ்ட் பிரிவில் மொத்தம் 3 காலி பணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல ரேடியாலஜி ஒரு போஸ்ட் ஓபிசி கேட்டகரிக்குங்க. அப்புறமா சைக்காஸ்ட்ரி இது ஒரு போஸ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குங்க. அப்புறமா கண் மருத்துவம் ஒரு போஸ்ட்டுங்க. அடுத்ததா மிக முக்கியமான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது சீனியர் ரெசிடென்ட் பிரிவில் தாங்க. சீனியர் ரெசிடென்ட்ல 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் அடிப்படையில் மொத்தம் 13 இடங்கள் எடுக்கிறாங்க. அது ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இது எஸ்சி கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. அப்புறம் பயோ கெமிஸ்ட் ஒரு போஸ்ட்டுங்க. இதுவும் எஸ்சி கேட்டகரிக்குங்க. அதுக்கப்புறமா கண் மருத்துவம் ஒரு போஸ்ட்டுங்க. இது ஓபிசி கேட்டகரிங்க. ஜெனரல் மெடிசன்ல 3 போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்டி எஸ்சி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு தலா ஒரு வேகன்சி வழங்கப்பட்டுள்ளதுங்க. அதுக்கப்புறம் மகப்பேரியல் அதுல 2 போஸ்ட்டுங்க. இதுல எஸ்டி மற்றும் பிடபிள்யூ கேட்டகரிக்கு தலா ஒரு வேகன்சி வழங்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தோபெடிக்ஸ் இதுல ஒரு போஸ்ட்டுங்க. இது எஸ்சி கேட்டகரிங்க. அதுக்கப்புறமா குழந்தை மருத்துவம் இதுல ஒரு போஸ்ட் எஸ்டி கேட்டகரிங்க. ரேடியாலஜியும் 2 போஸ்ட்டுங்க. இதுல எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரிக்கு தலா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டா மருத்துவ புற்றுநோய்கள் இதுல ஒரு போஸ்ட்டுங்க. இது ஓபிசி கேட்டகரி. அடுத்ததா முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர் பதவி தாங்க. பே லெவல் 10 அடிப்படையில இந்த மெடிக்கல் ஆபீசர் பணிக்கு ஆள் எடுக்கிறாங்க. இது மொத்தம் 2 காலி பணியிடங்கள் தாங்க அறிவிக்கப்பட்டது. இதுல என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி இதுல ஒரு வேகன்சி யூஆர் கேட்டகரிக்கும் மற்றொரு ஓபிசி கேட்டகரிக்கும் வழங்கப்படுது. மொத்தமா இந்த அறிவிப்புல 25 கான்ட்ராக்டர் பேசிக்ல டாக்டர்ஸ் போஸ்ட் நிரப்பப்பட உள்ளதுங்க. இந்த அறிவிப்புல மேலும் ஒரு முக்கியமான தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் பணிகளுக்கு தகுதியான மருத்துவர் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா எம்பிபிஎஸ் மற்றும் ஜெனரல் மெடிசன்ல ஒரு ஜெனரல் சர்ஜரி துறையில அனுபவம் உள்ளவர்களும் 1 வருட கான்ட்ராக்ட் பேசிக்ல பே லெவல் 10ல தேர்வு செய்ய வாய்ப்பும் இருக்குதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. மேலும் ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் போன்ற பிரிவுகளுக்கு காலி பணிகள் தற்காலிகமா அதாவது அந்த வேகன்சி ஃபில் ஆகல அப்படின்னா யூஆர் கேட்டகரி நிரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் பதவிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்காணல் தேதி 67 வயசு அதிகமா இருக்கக்கூடாதுங்க. 67 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா சீனியர் ரெசிடென்ட் இது 3 ஆண்டுக்கு கான்ட்ராக்ட் பேசிக் இது 45 வயசுக்கு மிகாம இருக்கணுங்க. அப்புறமா முக்கியமான அந்த மெடிக்கல் ஆபீசர் 35க்கு மேல இருக்கக்கூடாதுங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி முன்னாள் ராணுவத்தினர் இந்த விதிமுறைப்படி வயது தளர்வுலாம் உண்டுங்க. அதனால நீங்க நோட்டிபிகேஷன் கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூல செல்ல விரும்புங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முழுமையாக படித்து விட்டு டாக்குமெண்ட்ஸ் அனைத்து தயாரா வச்சுக்கின்னு நீங்க போங்க. பொதுவா இப்படிப்பட்ட இன்டர்வியூலாம் செல்லும் போது கீழ்கண்ட டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் சர்டிபிகேட், எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி டிகிரி சர்டிபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் செல்ஃப் அட்டாச்சு போட்டோஸ் காப்பீஸ் தான் ஒரிஜினல். இதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையிலே எடுத்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. இது மத்திய அரசு மருத்துவமனை என்பதனால சேலரி எக்ஸ்பென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கேரி குரோத் ஆகியவற்றுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. குறிப்பா மருத்துவத்துறையில அரசு அனுபவம் பெற விரும்பும் இளைஞர்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. திருநெல்வேலி மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருக்கும் மருத்துவர்கள் இந்த வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மீண்டும் முக்கியமான தேதி நினைவுபடுத்துகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ தேதி 1 ஜூன் 2026. ரிஜிஸ்ட்ரேஷன் நேரம் அப்படிங்கிறது காலையில 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள முடிச்சிடாங்க காலையிலேயே. அதனால காலையிலேயே போயிடுங்க.
இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலிங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றி அதிகாரப்பூர்வமான நோட்டிபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து முழு விவரங்களும் சரி பார்த்து அப்ளை செய்யுங்க. இந்த மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல் மற்றும் மருத்துவத்துறை அப்டேட்ஸ் மற்றும் லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. இது போல யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ச்சியா பாருங்க. நன்றி. மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு தகவலும் சந்திப்புங்க.